ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 2 மார்க் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 மார்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம்ஸில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே எதுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் கேளுங்க. என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு ஏ கிராஸ் பி கொஷின் இல்லை, இது வந்து ஒரு பி கிராஸ் ஏ கொஷினு. ஸோ அதாவது கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, பி கிராஸ் ஏங்கிற ஒரு செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏ கிராஸ் பியில் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏ அண்ட் பி செட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கே ட்விஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, ஏ கிராஸ் பியில் நம்ம ஃபஸ்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஏன்னு எழுதுவோம், செகண்டுக்கு இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பின்னு எழுதுவோம். அதாவது ஆர்டர் ரிப்பர்ஸில் எதெல்லாம் ஃபஸ்ட் இருக்கோ அதை எடுத்து ஏலையும் இன்னொன்றுலாம் எடுத்து பிலையும் எழுதுவோம். அதுவே பி கிராஸ் ஏல நம்ம எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா, -2 வரும், 0 0 3 3. இந்த ஃபஸ்ட்டு வர நம்பர்ஸ் எல்லாத்தையும் எதில் எழுதணும் அப்படின்னா பியில் எழுதணும். அதாவது b = -2 0 3 இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, பி கிராஸ் ஏல செகண்ட் ஏ இருக்குது. ஸோ அப்போது நமக்கு செகண்ட் இருக்கிற நம்பர்ஸ் 3 4 3 4 3 4. ஸோ செகண்ட் எல்லாமே வந்து 3 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏங்கிற செட் என்ன அப்படின்னா, ஒன்லி 3ம் 4ம் வர்ற செட்டை மட்டும்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்படி தான் வந்து ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். இதுவே ஏ கிராஸ் பின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏலையும் செகண்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பியில் எழுதிக்கோங்க. பி கிராஸ் ஏன்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிலையும் செகண்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏலையும் எழுதிக்கோங்க. இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இது மாதிரியான சம்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். until then, thank you.